காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். எவ்வாறு தமிழகம் அகஸ்திய முனிவரின் பூமியாக திகழ்கிறதோ அதேபோல காஷ்யப முனிவர் தவம் இயற்றிய இடம் என்பதால் இதற்கு காஷ்மீர் என்று பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த பூமிக்கு மற்றொரு பெருமையும் உள்ளது. முன்பு இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தை அழித்து நமது செல்வத்தை கவர்ந்து சென்ற முகமது கஜ்னியை 2 முறை போரில் தோற்கடித்த மகா சக்கரவர்த்தி சங்கிராமராஜா ஆட்சி செய்த மண் காஷ்மீர். ஆனால் நேரு காலத்தில் காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து இன்று வரை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்நிலையில் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் திடீரென்று பாகிஸ்தானுக்கு எதிரான கிளர்ச்சி ஒன்று எழுந்துள்ளது. அங்கே சாலைகளை துண்டித்து கடைகளை அடைத்து மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்தியாவின் நிர்வாகத்தில் காஷ்மீர் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக வளர்ந்துள்ள நிலையில் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியில் கடந்த 70 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சியும் இல்லை. இதுவே பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டத்திற்கு காரணம். ஆனால் பாகிஸ்தான் அரசோ வழக்கம் போல போராட்டத்தை கட்டுப்படுத்த ராணுவத்தை களமிறக்கியுள்ளது. இதனால் ராணுவத்திற்கும் மக்களுக்கும் இடையே கடும் மோதல் வெடித்துள்ளது. இந்நிலையில் போராட்டக்காரர்களை அடக்க முயன்ற பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 2 வரை மக்களை சுற்றி வளைத்து பிடித்துள்ள வீடியோ வெளியாகியுள்ளது. உலகின் நம்பர் 1 ராணுவம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் ராணுவத்தின் வீரர்களை பொதுமக்களே பிடித்து இழுத்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. आप हम पर तशद्दुद नहीं करेंगे, हम आपको कुछ नहीं करेंगे। चलो मार रहे हैं भाई।